ஐ ஃபெயில்டு. இப்படி ஒரு சிம்பிளான டெஸ்ட்ல நான் ஃபெயில் ஆவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. ஆனா நான் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் அதை பத்தி ரிசர்ச் பண்ணப்பதான் எனக்கு பல ஷாக்கிங்கான ஸ்டாட்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ் தெரிய வந்தது, விச் வாஸ் வெரி டிஸ்டர்பிங். இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிற ப்ராப்ளம் உங்களில் பல பேருக்கு இருக்கலாம், பல பேர் இதை சால்வும் பண்ணியிருக்கலாம். என்ன மேட்ரு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். பக்கல் அப், இட்ஸ் டைம் டு ரைஸ் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஹலோ மக்களே, நான் உங்கள் ஹரிஷ். தமிழ்நாட்டில் செங்கல் புயல் வருதுன்னு அந்த புயலை விட மீடியா அதிகமாக பயமுறுத்தினதுனால இந்த வாரம் என்னால் ஊருக்கு போக முடியல. வீட்டில் நான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால வெளியவும் போக முடியல. சரி, இந்த தனியாக இருக்கிற டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யூடியூப் சம்மந்தமாக நிறைய டெக்னிக்ஸ், ட்ரிக்ஸ், நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட பாட்காஸ்ட் இப்படின்னு ஃபுல்லாகவே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். மாப்பிள்ள இவன் ஏதோ ஏடா கூடமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். நம்ம கிட்ட வந்து யூடியூப்காக பார்த்தேன் கதை விடுறான். நம்புங்க, நிஜமா ப்ரொடக்டிவாக தாங்க பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் அவ்வளோ இன்ஃபர்மேஷனை மொத்தமாக ஃபோனில் கன்சியூம் பண்ணதோட விளைவு என்னோட ஸ்க்ரீன் டைம். இவ்வளோ நேரம் மொத்தமாக ஃபோன் பார்த்துட்டு இருந்ததுனால என்னோட பிரெயின் அப்படியே ட்ரெயின் அவுட் ஆகி, பேர்ன் அவுட் ஆகி, என்னோட டோபமைன் ரெசப்டார்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ரைடு ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்ததே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகிட்டேன். ஸோ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப எனக்கு வந்த ஐடியா தான், லெட்ஸ் வாட்ச் ஏ மூவி. இப்போ நம்ம மைண்ட் இருக்கிற ஸ்டேட்டுக்கு நம்மளால ஒரு ஃபுல் படத்தை ஃபோன் பார்க்காம, ஃபோனை தொடாமல், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்க்க முடியுமா அப்படின்னு நானே டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். அந்த டெஸ்ட்டில் தான் மட்டமாக ஃபெயில் ஆனேன். அதுக்காக நான் செலக்ட் பண்ண படம் தான் ரொம்ப நாளாக என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் நான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஃபைட் கிளப். படம் ஆரம்பிச்சதுலேருந்தே சும்மா தீயா போயிட்டு இருக்குங்க. படம் அப்படி போயிட்டு இருக்கிறப்பவே என்னோட மைண்ட் அந்த படத்தில் ஃபோக்கஸ் பண்ணாமல், ஏதாவது கமெண்ட் வந்திருக்கா பாரு, யாராவது கால் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு உன் ஃபோனை எடுத்து பாரு பாரு பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணியும் படம் முடிகிறப்ப நான் 17 தடவை என்னோட ஃபோனை எடுத்து பார்த்துருக்கேன். ஷாக்கிங் ரைட்? அதுக்கப்புறம் அடுத்த 48 ஹவர்ஸில் நான் டோபமைன் டீடாக்ஸ் பண்ணி இப்போ என்னோட டோபமைன் லெவல்ஸை நார்மல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கிற இந்த டோபமைன் டீடாக்ஸ் அப்படிங்கிற வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மொபைல் அடிக்ஷனுங்கிறது எவ்வளோ சீரியஸான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுறப்ப தான் எனக்கு பல ஷாக்கிங்கான ஸ்டாட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிய வந்தது. நான் பார்த்த ஒரு சில ஸ்டாட்ஸை இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். 1999ல் 15 செகண்டுக்கு மேலே இருந்த நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் செல்ஃபோன் யூசேஜ்னால இப்போ 6 செகண்டுக்கும் கம்மியாக குறைஞ்சிருக்கு. நீங்க ஒரு வாட்டி போனை செக் பண்ணீங்கன்னா திரும்ப நீங்க செய்யற வேலையில உங்களோட ஃபோக்கஸ் ரீகெயின் ஆகிறதுக்கு 23 நிமிஷம் ஆகுமா. அதிகமா ஸ்மார்ட் போன் ரொம்ப நேரம் யூஸ் பண்றதுல சைனாக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ்ல நம்ம இந்தியா தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு பர்சனோட ஸ்கிரீன் டைம் 3 மணி நேரம் 51 நிமிஷம். இந்த உலகத்துல இப்ப நடக்கிற கார் ஆக்சிடென்ட்ஸ்ல 20%க்கும் மேல செல்போனால தான் நடக்குது. 71% பேர் அவங்களோட பார்ட்னரை விட அவங்க போன் கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களாம். இதெல்லாம் இல்லாமல் தூங்குறதுக்கு முன்னாடி எந்திரிச்ச உடனே ஒரு டிராஃபிக்ல நிற்கிறப்ப, ஒரு சிக்னல்ல நிற்கிறப்ப, ஒரு லைன்ல நிற்கிறப்ப இப்படின்னு ஒரு 10-15 செகண்ட் ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட நம்ம ஃபோனை எடுத்து அன்லாக் பண்ணி பார்க்குறோம். இப்படின்னு பல ஷாக்கிங்கான ஸ்டாட்ஸ்லாம் கூட நான் படித்தேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மொபைல் அடிக்ஷன் உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேலஞ்சை ட்ரை பண்ணி பாருங்க. சேலஞ்ச் என்னன்னா, எந்த பிரேக்கும் இல்லாமல், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு ஃபுல் படத்தை அந்த படத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உட்காந்து பார்க்கணும். இதை பண்ணுறப்ப எத்தனை வாட்டி உங்களுக்கு பிரேக் எடுக்க தோணுது, எத்தனை வாட்டி உங்களுக்கு ஃபோனை பார்க்கணும்னு தோணுது, இல்லை உங்கள் மைண்டில் என்னென்னலாம் ஓடுது, எவ்வளோ நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க இப்படின்னு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க. இந்த சேலஞ்சு நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நிறைய லைக்ஸ் வந்ததுன்னா இந்த வீடியோன்னு நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ ப்ளீஸ் முடிஞ்சால் பண்ணுங்கள். மொபைல் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோவோ இல்லை ஒரு சீரியஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஆல்ரெடி இருந்து இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சொல்யூஷனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது வேற யாரோ படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகலாம். இந்த சேனலுடைய நீஷே நோக்கம், நான் பேசுகிற விதம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்மளோட சின்ன ஃபேமிலியில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நம்புற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொரு நல்ல உள்ளத்துக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.